இந்த ஃபோட்டோ துல்கர் சல்மானோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தபோது எடுத்ததுன்னு போட்டிருக்காரு. இந்த ஃபோட்டோ வரன் தேடும், அதாவது பெண் தேடும் மாப்பிள்ளையா இருக்கும்போது இந்த ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்காரு. போலீஸ் கைது செஞ்ச போது இப்படி நினைக்கிறாரு பாருங்க, இதுதான் ரியல் ஒன். சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிற ஃபோட்டோவை பார்த்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணமாக இந்த ஃபோட்டோ பாருங்களேன், பையன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான். இந்த பையனோட ஒரிஜினல் ஃபேஸ் என்ன தெரியுமா? இதுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ வீடியோஸ், இந்த ஃபோட்டோவே வீடியோஸையும் பாருங்களேன், எவ்வளோ ரிச்சா சமகத்தா இருக்கான்ல. ஆனால் இப்போ அந்த பையனோட ஒரிஜினல் நிலைமை என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, தலைவர் ஸ்டேஷனில் கம்பி நீக்கிட்டு இருக்கார். இந்த பையனோட வீடோட இமேஜும் இருக்கு, பட் அதை வேணும்னே தான் நான் ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணா மேபி இவன் பண்ண தப்புக்கு அவங்க ஃபேமிலிக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஷேர் பண்ணல. தாம்பரத்தை சேர்ந்த இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு சாரு? மேட்ரிமோனியல்ல வரன் தேடுவாங்க இல்லையா, அதுவும் பணக்கார வீட்டு பெண்களா பார்த்து டார்கெட் பண்ணி 10 பெண்களுக்கு மேல ஏமாத்திருக்கான். அதுவும் கடைசியா ஏமாத்தின ஒரு பொண்ணு தான் தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. அந்த பொண்ணுகிட்டயே 2 மாசத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கிட்ட ஆட்டையை போட்டிருக்கான். சோ என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண் வந்து ஐடி துறையில ஒர்க் பண்றாங்க. அந்த பெண்ணுக்கு 27 வயசாகுது. அந்த பெண் வந்து மேட்ரிமோனியெல்லாம் அவங்களோட ப்ரொஃபைல ரிஜிஸ்டர் பண்ணி வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கால் ஒன்றும் வருது. அந்த காலில் பேசின நபர், நான் ஜிவியோட அண்ணன் பேசுறேன், என்னோட தம்பிக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி சொத்து இருக்கு, அவன் இந்த கம்பெனி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபேக்கா ஒரு கம்பெனி பேரை சொல்லி அவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அதெல்லாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லி அவனோட இன்ஸ்டா ப்ரொஃபைலு, அதுல ஷேர் பண்ணி இருக்கிற போட்டோஸ் அதெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த நாள் பேசினதுக்கு அப்புறம் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குடும்பமா சேர்ந்துதான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நான் என் தம்பியை நாளைக்கு நான் பேச சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தலைவரும் அடுத்த நாள் உண்மையிலேயே அண்ணன் பேசின மாதிரியும், அண்ணன் வந்து நம்பர் ஷேர் பண்ண மாதிரியும் அடுத்த நாள் வந்து தலைவர் கால் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஜிவி பேசுறேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன், பிசினஸ் ட்ரிப்பா என் கம்பெனி வந்து துபாயிலையும் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு, ஸோ நான் அடிக்கடி துபாய்க்கு பிசினஸ் ட்ரிப்பாவும் போயிட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க, சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஷேர் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் தான் மீட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பட் மீட் பண்ண வரும்போது கூட தலைவர் வந்து ஆடி கார்ல வந்து இறங்கியிருக்காரு, பென்ஸ் கார்ல வந்து இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் அது 2ஆ சொல்றேன், எப்படி அந்த கார்ல நான் வந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ பட் அந்த பெண் வந்து சகலமா உண்மையிலே பெரிய ஆளா தான் இருப்பாரு போல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ப ஆரம்பிச்சிருக்காரு, பேசியிருக்காங்க. அவங்க வீட்லயும் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மாசத்துல தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ அதனால சில விஷயங்கள் பண்ண முடியல, டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, எனக்கு இப்போதைக்கு சில அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லி பிட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கேட்டிருக்காரு. அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, தன்னோட கிரெடிட் கார்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மூலமா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தலைவர் வந்து எடுத்திருக்காரு அந்த பொண்ணோட கிரெடிட் கார்டு. அந்த பொண்ணும் அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் ஒரு செட்டில்டான ஃபேமிலின்னு வைங்களேன், எடுத்திருக்காரு. இது வந்து அந்த பொண்ணுக்கு சந்தேகத்தை எழுப்பின நிலையில இந்த பொண்ணும் அந்த பொண்ணோட குடும்பத்தினரும் என்ன பண்றாங்க, ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட் மூலமா அந்த பையனை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கு இவன் வந்து பக்கா ஃப்ராடு, இந்த பொண்ணுகிட்ட அவன் சொன்னது எல்லாமே ஃபேக்கு, அவன் வந்து இறங்கினா இல்லையா பென்ஸ் காரு, ஆடி கார் எல்லாமே வாடகைக்கு எடுத்துட்டு வந்து பண்ணியிருக்கான். இவன் சோசியல் மீடியால ஷேர் பண்ற எல்லா போட்டோஸும் ஏஐ மூலமா எடிட் செய்யப்பட்ட போட்டோஸ். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப ரிச்சா காமிக்கிறதுக்கான பேக்ரவுண்டை செட் பண்றது, அப்படி எடிட் பண்ணி தான் போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கான். கூடுதலா இவர் ஏதோ ஆல்பம் ரிலீஸ் பண்ற மாதிரியும், இவரோட மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ற மாதிரியும் போஸ்டர்லாம் சென்னையில ஒட்டின மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காப்ல. அதெல்லாம் உண்மையா என்ன நமக்கு தெரியல, பட் வீடியோல ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இந்த பொண்ணு கொடுத்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவனோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எல்லாம் வெரிஃபை பண்றாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் இவனோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா கோபிநாத் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவன் வந்து
மேற்கு தாம்பரம் கல்யாண சுந்தரம் தெருவை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவர் ஷேர் பண்ண இவரோட சிவி இருக்குல்ல, இவரோட பயோடேட்டால என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா, அதாவது எஜுகேஷன் வந்து எம்எஸ்சி கன்னடால படிச்சிருக்கிறதாவும் ஒரு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மேனேஜிங் டைரக்டர் வந்து நெக்ஸஸ் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்புறம் ஜிவி குளோபல் வெஞ்சர்ஸ் அப்படின்ற பிரைவேட் கம்பெனில வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி தான் இந்த ப்ரொஃபைல்லாம் செட் பண்றது. அந்த பொண்ணு நான் வெஜிடேரியன்னா இவரும் தன்னை நான் வெஜிடேரியன் காமிச்சிருக்காரு. இப்படிதான் எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துறது. அப்படிதான் அவரோட பயோடாவை ஷேர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ காவல்துறையினர் வந்து அந்த கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, தலைவர் வந்து ஆக்டர் விஷ்ணு விஷால் இருக்காரு இல்லையா, அவரோட பேர்ல ரசிகர் மன்றம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல சில பேஜஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம துல்கர் சல்மானோட பேர்ல நாங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், கல்வி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டர்லாம் அடிச்சு நிறைய இடத்துல ஒட்டியிருக்காரு. 2023 லாஸ்டா போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அதே நபர் தான், ஒரே நபர் எப்படி 2 ரசிகர் மன்றத்தில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து கண்டிப்பா அந்த டீம் சம்பந்தப்பட்ட துல்கர் சல்மானோட டீமோ விஷ்ணு விஷாலோட டீமோ இதுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த காவல்துறையினர் ஷேர் பண்ணியிருக்கிற அந்த டீடைல்ல இப்படிப்பட்ட தகவலும் இருக்கு. அதை நான் ஸ்கிரீன்ல கூட காமிக்கிறேன். துல்கர் சல்மான் பேரை யூஸ் பண்ணி போஸ்டர் அடிக்கிறது, விஷ்ணு விஷால் பேரை யூஸ் பண்ணி போஸ்டர் அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் எந்த விதத்துல அது உண்மைன்னு தெரியல. அவங்களோட பேரை சொல்லி இவர் எதுவும் பணம் கலெக்ட் பண்ணாரா, அது எதுவும் இவங்களோட கவனத்துக்கு வந்துச்சா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்க சைட்ல இருக்கு. ஆஃபீஸே கிடையாது, ஆஃபீஸே ஃபேக்கான ஆஃபீஸு. இல்லாத ஆஃபீஸ்க்கு சீமானை கூப்பிட்டு வந்த மாதிரியும், சீமான் கூட இவர் நிற்கிறாரு, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்னு சீமானுக்கு நன்றி சொல்கிற மாதிரியும் போஸ்ட் போட்டிருக்காரு. அதெல்லாமே தன்னோட இன்ஸ்டால ஃபேக்காக போட்டிருக்காரு. ஸோ இவர் பலவிதமா போய் சொல்லி பல பேரை ஏமாத்திருக்கிறதா இப்ப தெரிய வந்திருக்கு. பட் எத்தனை பெண்கள் எவ்வளவு தொகை ஏமாத்திருக்காரு அப்படின்றது தெரியல. ஏன்னா விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இவரோட உண்மையான பின்னணி என்ன அப்படின்னா, உண்மையிலே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவரோட அப்பா இறந்த நிலையில அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்காக இவர் தேர்ந்தெடுத்த வழிதான் திருமண மோசடி வேவா இருக்கு. அதை பயன்படுத்தி இவர் வந்து பல பெண்களை ஏமாத்துறதா சொல்லப்படுது. பட் இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வரும்னு வைங்க. பட் இவரோட ஸ்கெட்ச் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மேட்ரிமோனியல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பெண்களோட ஜாதகத்துக்கு ஏத்தாப்புல இவர் வந்து தன்னோட ஜாதகத்தை டிசைன் பண்றது, தன்னோட ப்ரொஃபைலை டிசைன் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி பேசி வலையில சிக்க வைக்கிறது. இப்படிதான் அவரோட ஸ்கெட்சா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு 1000 கோடி சொத்து இருக்கு அப்படின்லாம் பில்டப் தான். ஸோ ப்ரொஃபைல்லாம் அவங்களுக்கு ஏத்தாப்புல டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ரோச் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து கான்வர்சேஷன் பில்டப் ஆச்சுது அப்படின்னா அவங்கள நம்ப வைக்கிறது, நம்ப வச்சதுக்கு அப்புறம் பணத்தை கேட்கறது. இதுதான் அவரோட பேட்டர்ன். பணத்தை கேட்கும் போதோ இல்ல இடையில யாருக்காவது சந்தேகம் வந்தா பேசுறதை கட் பண்ணிட்டு அவர் அடுத்த டார்கெட் பிக்ஸ் பண்ணி போயிடுவாப்ல. அது மட்டும் இல்லாம கூடுதலா என்ன அப்படின்னா, இப்ப இவர்கிட்ட இருந்து இவரோட 2 லேப்டாப் ஒரு ஐபோனை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த லேப்டாப்ல அரைகுறை ஆடையோட வந்து சில பெண்களோட போட்டோ இருந்ததா சொல்லப்படுது. ஸோ அப்படியும் சொல்லியிருக்காங்க, காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும்னு வைங்களேன். பட் இப்போ இந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸோ சோசியல் மீடியால ஷேர் ஆகக்கூடிய வீடியோஸ், போட்டோஸ், ஒரு பில்டப், பெரிய ஆட்கள் மாதிரி அவங்கள காமிச்சிக்கிறது, அதெல்லாம் நம்பி பையனை வந்து செலக்ட் பண்றது, பொண்ணை செலக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேபி எல்லாமே ஃபேக்கா இருக்கலாம், ஜென்யூனா இருக்கலாம். பட் அதை மட்டுமே நம்பி நம்ம வந்து வரன் தேடுறது, வரனுக்கு அவங்கள செலக்ட் பண்றது அப்படின்றது ஒரு தப்பான விஷயமா இருக்கு. ஸோ அதையே நிறைய பேர் மோசடியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து இதுல அலர்ட்டா இருந்துக்கோங்க. சமீப நாட்கள்ல சில மாதங்களுக்கு முன்னாடி கூட திருநெல்வேலி எஸ்பி இது தொடர்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இந்த திருமண மோசடி, மேட்ரிமோனியல் மோசடி அப்படின்றது முன்னாடியை விட ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் விதவிதமா ஏமாத்துறதுலாம் வந்து 1000, 10,000லாம் கிடையாது, லட்சக்கணக்கில். ஸோ இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு திருநெல்வேலி எஸ்பி வந்து அலர்ட் கொடுத்திருக்காரு. ஸோ எப்பவுமே அலர்ட்டா இருங்க.